Welcome to the channel Learning Literature with Ovia. இந்த வீடியோவில் கர்தார் சிங் டக்கர் எழுதின இந்த டாக்ஸி டிரைவர் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். 1917 ராவல்பிண்டியில் பிறந்த கர்தார் சிங் பஞ்சாபி, ஹிந்தி, இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல், ட்ராமாஸ், பிளேஸ்லாம் எழுதியிருக்காரு. 1988 பத்மபூஷன் அவார்டும் 2007 சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரியில் டிட்டு அப்படின்ற ஒரு கேரக்டர், டிட்டுவோட ஒய்ஃப் பந்தி, இவங்களுக்கு குல்லு அப்படின்ற ஒரு லிட்டில் சன்னும் இருக்கான். டிட்டு இவரோட ஒரிஜினல் பேர் ஹர்தீப் சிங். இவர் பாகிஸ்தானில் ஒரு நல்ல வசதியான ஃபேமிலியை சார்ந்தவர். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் இந்தியாவில் செட்டில் ஆகிறாரு. தன்னோட லைஃப்பை ஒரு டாக்ஸி டிரைவராக ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் டிட்டு தன்னோட சவாரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேட் ஈவினிங் தன்னோட காரை வீட்டில் கொண்டு வந்து பார்க் பண்ணுறாரு. அப்போது காரோட பேக் சீட்டில் ஒரு வேலட் ஒன்று இருக்கிறத பார்க்குறாரு. அந்த வேலெட்டை எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய பணம் இருக்குது. இந்த வேலட் தன்னோட காரில் பயணம் பண்ண யாரோ ஒரு பேசஞ்சரோடது அப்படின்னு டிட்டுவுக்கு புரியுது. இந்த வேலட்டோட ஓனரை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு டிட்டுவுக்கு தெரியல. ஏன்னா இவரோட டாக்ஸியில் பயணம் பண்ண கடைசி பேசஞ்சரை ஒரு ரோட் சைட்லேருந்து பிக்கப் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருப்பார். இப்போ அந்த பேசஞ்சர் எங்கே போனார் அப்படின்ற விவரம் இந்த டிட்டுவுக்கு தெரியாது. அதனால் இந்த வேலட்டை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்குறது அப்படின்றது இப்போது டிட்டுவுக்கு முடியாத காரியம். இப்போ இந்த வேலெட்டை தானே வச்சுக்கலாம் அப்படின்னாலும் அதுலேயும் டிட்டுவுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவரோட டாக்ஸியில் ஒரு பேசஞ்சர் விட்டுட்டு போன பொருளை எடுத்து பயன்படுத்துறதுனால டிட்டு பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் ஒரு லேடி ஒரு லக்கேஜை அவரோட டாக்ஸியில் விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த லக்கேஜை வீட்டுக்கு கொண்டு வந்த டிட்டு அதில் இருந்த ட்ரெஸ்ஸை அவங்களோட ஒய்ஃப் பிந்தி எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக லீகோடர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளிகள் வர ஆரம்பிச்சிருது. அந்த வெண்புள்ளிகளை பார்க்கும் போதெல்லாம் டிட்டுவுக்கு தனக்கு சொந்தம் இல்லாத பொருளை எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற எண்ணம் மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் டிட்டு ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னோட டாக்ஸியில் பயணம் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் கிட்ட அவர் ஃபோன் நம்பரும் கான்டாக்ட் அட்ரஸும் கேட்டு வாங்குறாரு. ஆனாலும் இதுலேயும் பல பிரச்சனைகள் அவருக்கு வருது. ஏன்னா எல்லா பேசஞ்சர்ஸுமே எதுக்காக எங்ககிட்ட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் அட்ரஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டா அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு எனக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு டிட்டு சொல்ல வேண்டியிருந்தது. எல்லா பேசஞ்சர்ஸ்கிட்டையும் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை அவர் கொடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டிட்டு ஃபோன் நம்பர், கான்டாக்ட் அட்ரஸ் இதெல்லாம் வாங்குகிற பழக்கத்தையும் விட்டுடுறாரு. கையில் யாரோ ஒருத்தரோட வேலெட்டை வச்சுட்டு நிற்கக்கூடிய டிட்டுவுக்கு தன்னோட வாழ்க்கையில் 7 இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அப்போது டிட்டு பாகிஸ்தானில் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலியை சார்ந்தவர் தான். அப்போ தான் அவரோட மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்ஸை அவர் முடிச்சிருக்காரு. ஒரு நாள் பைசைக்கிளில் பஜார் வழியாக போயிட்டுருக்காரு. அப்போது நடு ரோட்டில் ஒரு பார்சல் ஒன்று கிடக்குது. பைசைக்கிளை நிறுத்திட்டு அந்த பார்சலை எடுத்து பார்க்குறாரு. அது நல்லா ப்ராப்பராக பேக் பண்ணி சீல் பண்ணப்பட்டிருக்கு. நல்ல ஹெவியாகவும் இருக்குது. உள்ளே ஏதோ கனமான பொருள் இருக்குது அப்படின்னு நினச்ச டிட்டு சுற்றி பார்க்குறாரு. அங்கே யாரும் டிட்டுவை கவனித்த மாதிரி தெரியல. அங்கே இருந்த ஷாப்கீப்பர்ஸ் எல்லாரும் அவங்களோட கடையில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. தன்னை யாரும் கவனிக்கலை அப்படின்ற எண்ணத்தில் அந்த பார்சலை பைசைக்கிளில் எடுத்து வச்சுக்கிட்டு பஜாரை விட்டு வெளியில் வர்றாரு டிட்டு. ஒரு தனிமையான இடத்துல போய் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பேப்பரை அடுத்தடுத்த லேயராக வச்சு அந்த பார்சலில் பேக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லேயராக பிரித்து பார்த்த டிட்டுவுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் கிடைக்கிது. அந்த பார்சலில் எதுவுமே இல்லை, பேப்பர்ஸை தவிர. இப்போது டிட்டு பஜார் வழியாக போகக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாகவும் உண்மையாகவும் இருக்காங்க, எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஷாப்கீப்பர்ஸ் தான் இதை வேணும்னே வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அது டிட்டுவுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. இந்த பார்சலை பார்த்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு ஷாப்கீப்பர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது.
அதை செய்யாமல் அந்த பார்சலை எடுத்துகிட்டு வந்து பிரித்து பார்த்தது டிட்டுவுக்கு அவமானமாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்குது. ஸோ டிட்டு பாகிஸ்தானை விட்டு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆக வேண்டிய சூழல் ஏற்படுது. அது மட்டும் நடக்கலை அப்படின்னா ஒவ்வொரு முறையும் டிட்டு அந்த பஜார் வழியாக போகும்போது பெரிய தலைக்குனிவோடு தான் போக வேண்டியிருந்திருக்கும். இப்போது இந்த வேலெட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை காரோட பேக் சீட்லேயே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஆனால் காலையில் காரை க்ளீன் பண்ண வரக்கூடிய தன்னோட சன் அதை எடுப்பானே அப்படின்னு தோணுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கையில் வேலெட்டோட வீட்டுக்குள்ளே நுழையிறாரு டிட்டு. இப்போது டிட்டுவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பந்தி டிட்டுவையும் பார்க்குறாங்க, டிட்டுவோட கையில் இருக்கக்கூடிய அந்த வேலெட்டையும் பார்க்குறாங்க. டிட்டுவோட முகம் வெளிரி போய் இருக்குது. டிட்டு கையில் இருக்கக்கூடிய வேலெட்டை டாக்ஸியில் பயணம் பண்ண யாரோ ஒரு பேசஞ்சர் தவற விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றது பந்திக்கு புரியுது. ஏன்னா டிட்டுவுக்கு வேலெட் யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. டிட்டு எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அதை தன்னோட பாக்கெட்டில் தான் வைப்பார். அது கரன்சி நோட்டாக இருந்தாலும் சரி, காயின்ஸாக இருந்தாலும் சரி. வீட்டுக்கு வந்ததும் பந்திக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துவார். பந்தி தான் அதை கரன்சி தனியாக, காயின்ஸ் தனியாக பிரித்து வைப்பாங்க. இந்த கையில் இருக்கக்கூடிய பர்ஸ் யாரோடது அப்படின்னு பந்தி கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டே வேகமாக அந்த வேலெட்டையும் பறிச்சுக்கிறாங்க. ஆனால் டிட்டுவோ இது நம்மளோடது கிடையாது, அதனால் இதை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பணம் நமக்கு உதவாது, இதை வச்சு நாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு டிட்டு சொல்கிறாரு. யார் சொன்னால் நமக்கு இது உதவாது அப்படின்னு? நம்ம வாங்கின கடனை கேட்டு ஒவ்வொருத்தரும் தொல்லை பண்ணுறாங்க. அந்த கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு இந்த பணம் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பந்தி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பண தேவைகளுக்கு நிறைய காரணம் இருக்குது அப்படின்னு ஒன்றா அடுக்கிட்டே போகிறாங்க. இந்த சின்ன வீட்டில் ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியாது. பையன் ஸ்கூல் போகக்கூடிய வயசு சீக்கிரமே வந்துடும். பொண்ணும் சீக்கிரமாக வளர்ந்துருவா. அவளுக்கு டவுரி கொடுக்கறதுக்கு நிறைய பணம் வேணும் இப்படின்னு பல காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இப்போது டிட்டு ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த பணத்தை நாம் பயன்படுத்த முடியாது, ஏன்னா இது நம்மளோட பணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இது நாம் யார்கிட்ட இருந்தும் திருடலையே, இது நம்மளோட பணம் இல்லை அப்படின்னா இதை தூக்கி வீசிடவா அப்படின்னு கோவமாக பந்தி கேட்குறாங்க. இப்போது டிட்டு கிட்ட இந்த பணம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்காது, இதை தொலைச்சவர் அதை நியாயமாக சம்பாதிச்சிருக்க மாட்டார், அதனால தான் அந்த பணத்தை அவர் தொலைச்சிட்டாரு அப்படின்னு நியாயப்படுத்துகிறாங்க பந்தி. இப்போது டிட்டுவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவங்கள இந்த பணத்தை தொடக்கூடாது அப்படின்னு கடுமையாக வார்ன் பண்ணிட்டு போய் தூங்க போகிறாரு. அவரோட தூக்கத்தில் பயங்கரமான கனவுகள் வருது. போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்குற மாதிரியும், அவருக்கு பேசஞ்சர்ஸே கிடைக்காத மாதிரியும், ரொம்ப மோசமான ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவரை மாட்டிக்கிற மாதிரியும் கனவுகள் வருது. தூக்கத்திலேருந்து எழுந்த டிட்டு பந்தியை பார்க்குறாங்க. பந்தியும் தூங்கிட்டு இருக்காங்க. பந்திக்கும் பக்கத்தில் அந்த வேலெட் இருக்குது. வேலெட்டை எடுக்க ட்ரை பண்ண டிட்டுவோட கை பந்தி மேலே பட்டு பந்தியும் எழுந்துக்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் மறுபடியும் சண்டை வருது. அதிகமான கோவத்தில் டிட்டு பந்தியை அடிச்சிடுறாரு. இதனால் பந்தி சத்தமாக கத்துறாங்க. பந்தியோட சத்தம் கேட்டு குள்ளு எழுந்துக்கிறான். டிட்டுவுக்கு இது அவமானமாக போயிடுது. நாம் இவ்வளோ கோபமாக மோசமாக நடந்துக்க கூடாது அப்படின்னு நினச்ச டிட்டு போர்வையை போத்திக்கிட்டு படுத்துடுறாரு. அப்பா ஏமா உங்களை அடித்தாங்கன்னு குள்ளு கேட்டதுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இது சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளுவையும் தூக்கிட்டு லாந்தரை ஆஃப் பண்ணிவிட்டு 2 பேரும் படுக்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் பந்தி எழுந்து வேலெட்டை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கரன்சி நோட்ஸ் எல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் தூக்கம் வராமல் புரண்டு படுத்த குள்ளுக்கிட்ட நீ 50 ரூபீஸ் நோட்டை பார்த்துருக்கியா, 100 ரூபீஸ் நோட்டை பார்த்துருக்கியா அப்படின்னு ஒவ்வொரு நோட்டாக காமிச்சு கவுண்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் குள்ளுவும் தூங்கிடுறான். பந்தி மட்டும் அந்த வேலெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி நோட்டை கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டிட்டுவுக்கும் பண தேவைகள் இருக்கக்கூடிய சாதாரண வறுமையான குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவிக்கும் ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்ட் தான் இந்த ஸ்டோரி.
அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் குடும்ப உறவுகள்கிட்ட எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றியும், பாவர்ட்டி குழந்தைகளுக்கிட்டையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத குல்லு அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமாகவும் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு கேஎஸ் டக்கல். இந்த ஸ்டோரியோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.